ஸ்ரீ அக்னி புராணம் மூன்றாம் பகுதி ஸ்வாயம்புவ மனுவின் சந்ததி. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தன் உந்திக் கொடி கமலத்தில் பிரம்மதேவரை தோற்றுவித்து அவர் மூலம் அண்ட சராசரங்களை படைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரம்மதேவர் தம்முடைய தேகத்தை ஆண் பெண் என இரு கூறாக்கி மக்களை வளர்க்க முற்பட்டார். ஸ்வாயம்புவ மனு என்பவனையே முதல் மனு சதரூபை என்ற பெண்ணை திருமணம் செய்து அவளிடம் பிரியவிரதன் உத்தானபாதன் ஆகிய 2 பிள்ளைகளையும், உத்தானபாதன் சுனிதி சுருச்சி என்ற 2 மனைவியரையும், துருவன் உத்தமன் என்ற 2 பிள்ளைகளையும் பெற்றிருந்தான். அவன் சுருச்சி என்ற மனைவியிடம்தான் அதிக அன்பு கொண்டிருந்தான். துருவசுவாமியின் வரலாறு விஷ்ணு புராணத்தில் விரிவாக உள்ளது. இதற்கு பிறகு இவர்கள் வம்சத்தில் பலர் தோன்றி வளர்ந்து மக்கள் பெருக்கத்தை உண்டாக்கியது. இந்த வம்சத்தில் வந்த பிரச்சேதசர்கள் மரங்களை தீயிட்டு அழிக்க சந்திரன் மகன் மாரீச்சியை திருமணம் செய்து மரங்களை வெட்டாமல் தடுத்தான். மாரீஷியிடம் தக்ஷன் பிறந்தான். தக்ஷனிடம் பிறந்தவர்களிலே சசிதேவியை பரமசிவனாருக்கும் 27 நட்சத்திரங்கள், அதாவது விண்மீன்கள், தக்ஷனின் திருமகள்களாக பிறக்க அவர்களை சந்திரதேவனுக்கு மணம் முடித்து 13 பெண்களை கஷ்யப முனிவருக்கும் திருமணம் செய்து வைத்தான் தக்ஷன். மூன்றாம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.